அன்னூர், கோயம்புத்தூரில் அன்னூரில் இருக்கேன். மாமா இஸ் கம்மிங். லைவ் அதுவா? நீங்கள் எப்படி கம்மி இருக்கிறதுல நான் பாருங்க இன்ஸ்டாகிராமில் லைவ் வந்துட்டேன் விஜி. ஐயோ ஃபேஸ்புக்கா இன்ஸ்டாவானே தெரியலையே, எதையும் ஆன் பண்ணி விட்டேன். சசி ஃபேஷன் பேலஸ்லையும் சசி பியூர் காஸ்மெட்டிக்ஸோட ஃபேஸ்புக் ஐடியில் வந்துட்டு நான் லைவ் போனேன். எதுக்காக போனேன்னா இந்த இது வந்து எங்களுக்கு இந்த சாரியோட ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது. இந்த சாரியோட ரெஸ்பான்ஸ் இதுவும் இந்த ப்ளவுஸ் ஒரு ப்ளவுஸ் பண்ணியிருந்தோம்ல பன் 2 3 இந்த டிசைன் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்ததா. இன்னும் 2 இருக்கு, ஓப்பன் பண்ணிட்டேனே. நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்ததுனால சரி ஓகே ஃபேஸ்புக்கில் போயிட்டு லைவ் போகலாமே அப்படி சொல்லிட்டு வந்துருந்தேன். ப்ளவுஸ் கை ஹேண்ட் கடை கஷ்டமாக இருந்திருக்காங்க தெரியலக்கா பாருங்க. ஐயோ இது வந்துட்டு காட்டலாமே அப்படி சொல்லி தான் வந்திருந்தேன் நான். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அவங்க மேடம் நீங்கள் வந்து கேரளா சாரி எங்கேயோ கொடுத்தா புரியல. ஹாய் முருகன் சார், முருகேஷ் ஹாய், சன்னா கேசவன் ஹாய், விஜி ஜாயினர். உங்களுடைய மோட்டிவ் வறுமை. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். பரவாயில்லையே காஸ்மெட்டிக்ஸில் வந்துட்டு இவ்வளோ ரெஸ்பான்ஸா அடடா, இன்னொரு ஆச்சரியம். சேக்கா இருக்காங்க, எடுத்துட்டிங்களா? சாரி வாங்க ஒன்றும் வந்திருக்காங்க அங்கே பாருங்க. ஐ மிஸ் யூ அக்கா. மஞ்சு மிஸ் யூ டூ. ஹாய் செல்வா. போலீஸ் அண்ணா இங்கே உட்காந்துருக்காரு. நல்லா இருக்கேன். சம்பத் ஹாய், சாக்கோபாய் ஹாய், மணிகண்டன் சார், கலியமூர்த்தி சார், அன்னபூரணி ஹாய், அருள் ஹேமா ஹாய், கணேஷ் தேவர் ஹாய், வேளாங்கண்ணி. உங்களுடைய பேச்சை நான் கேட்டிருக்கிறேன், அருமையாக உள்ளது. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். பங்கு நல்லா இருக்கீங்களா? டேய் முடியலடா விஜி, முடியல, அடுத்தாதீங்க, சேட்டை ஓவரா இருக்கு. எங்க ராபர்ட்டண்ணா பாண்டியராஜனெல்லாம் ஆளை காணோம். பூனம் சாரீஸ் கலெக்ஷன் லைட் ஸ்டோனில் பூனம் சாரீ கலெக்ஷனா நிறைய இருக்குதுங்க. டே பை டே வந்து உங்களுக்கு நான் லைவில் வந்து நான் வந்து ஷோ பண்ணுறேன். மேக்ஸிமம் இந்த டைமில் தான் நான் லைவ் வருவேன். 6 மணிக்கு மேலே தான் லைவ் வருவேன். வந்தேன்னா டேயில் டைம் இருக்காது. பாண்டியராஜண்ணா ஹாய். பாசிட்டிவ் திங்கிங் கோர்ஸ் ஹாய். பிஸ்பாலா வைரம் ஹாய். எனக்கா இத்தனை நாள் வீடியோ போட்டிருக்கேனே, அதிகமாக போடுறதில்ல. குவாலிட்டி நல்லா இருக்குங்களா? தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். ஆனால் எல்லாரையும் எங்களால் சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியலைங்க. அப்படியுமே ஏதாவது ஒரு குறைகள், அதாவது என்னென்னா இப்போது நிறைய சாரீஸ் நாங்கள் வந்து டிஸ்பேச் கொடுக்குறோம். அதில் வந்துட்டு ஒரு சில டைம் வந்து சம் மிஸ்டேக்ஸ் நடக்குது. அதுக்காக வந்துட்டு கிழிஞ்சிருச்சு, ஏமாத்திட்டீங்க, அந்த மாதிரிலாம் வந்துட்டு எல்லாருமே அந்த ஆதங்கத்தில் பேசுகிறது தான். பட் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா, எப்பயுமே என்னோட சைட்லேருந்து ஒரு கஸ்டமருக்கு மாறி போயிடுச்சு, கிழிஞ்சு போயிடுச்சு,
ஏன்னா பேக்கிங்கில் எல்லாமே நார்த் சைட்லேருந்து வருதுங்களா, ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்ததுங்க, அதை நாங்கள் தெரியாமல் கவனக்குறைவில் நாங்கள் அனுப்பிச்சி விட்டுறோம். அது போனால் அங்கே மாத்துற மாதிரி நீங்கள் பேசிடுறீங்க. அந்த மாதிரிலாம் வந்து வரி பண்ணாதீங்க. ஒன்ஸ் உங்களுக்கு பார்சல் வந்துச்சுன்னா ஃபுல் வீடியோ வெரி மஸ்ட் இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்துட்டு பார்சல் வந்ததும் அதை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி அந்த வீடியோ எங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் அதில் ஏதாவது டேமேஜ் இருக்கா. ஏன்னா ஒரு சில பேர் வேணும்னே கூட பண்ணுவாங்க. இது வந்து ஒரு 2 லேடிகிட்ட நடந்துச்சு. பட் இருந்தாலும் அதை பெருசுப்படுத்தலை. சரி நம்ம போய் இதை பெருசுப்படுத்திட்டு ஏதோ சில்லியான விஷயமா பண்ணுறாங்க, அவங்க ஒரு டேலண்டாக பண்ணுறாங்கங்கிறதுக்காக அவங்கள போய் நம்ம சொல்லிட்டு இருக்கோம்னா நான் விட்டுட்டேன் நான். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஒரு சைடில் வந்து எங்கள் சைடும் மிஸ்டேக்ஸ் இருக்கும். நான் வந்து பர்ஃபெக்டாக நான் பார்த்து அனுப்பிச்சேன் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஃபோல்டு பண்ணியிருக்கும் போது உள்ளே வந்து சில இதெல்லாம் வந்து பிரிஞ்சு வந்துடுது. இன்னொன்று என்னங்க, ஒரு லேடி வந்துட்டு நேற்றெல்லாம் அவங்க ஏதோ ரம்ஜானுக்கு எதுவும் கட்டணுன்ட்டு வாங்கியிருக்காங்க, ஃபுல்லாக கிழிச்சு முடிச்சு போட்டிருக்குது. ஆனால் நான் கேமராவில் போய் செக் பண்ணுறேன், அந்த சாரி வந்து பர்ஃபெக்டாக கரெக்டாக தான் அவங்க வந்து ஃபோல்டு பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. இதை வந்து நாங்கள் யார் மேலே குத்தோன்னு சொல்லுவோம், இல்லைன்னு சாதிப்பாங்க. அந்த வீடியோ வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணும்போதே ஒரு வீடியோ அனுப்பிச்சி விட்டிங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்குறதுக்கு உங்களுக்கு கூட பேசுறதுக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். இதில் யார் இந்த இடத்துல தப்பு பண்ணியிருப்பான்னு எங்களுக்கு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்துட்டு பிரித்து ஓப்பன் பண்ணி மடிச்சு தான் அனுப்புகிறாங்க. ஒரு ஃபோல்டர் இப்படி ஓப்பன் பண்ண உடனே அந்த இடத்துல கிழிஞ்சு முடிச்சு போட்டிருக்கு. அப்போ நம்ம எப்படி சொல்ல முடியும்? அந்த இடத்துல ஆர்குமெண்ட் வேணான்னு போயிடுறோம். என்னம்மா எம்டி கேன் எடுத்து கொடுப்போம். நாங்கள் பெருசுப்படுத்தாமல் அப்படியே கொடுத்துட்றோம். ஸோ வந்துட்டு இனிமேல் தயவு பண்ணி நீங்கள் வந்து ஃபுல் வீடியோ அனுப்பலைன்னா நான் வந்து ரிட்டன் கொடுக்க மாட்டேன். நான் எத்தனையோ கஸ்டமருக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணுறேன். ஏன்னா இப்போ ஒரு சில சாரீஸ் எல்லாம் உண்மையிலுமே அந்த பிளைன் சாரீ வந்துட்டு காதி டிஷ்யூ சாரீ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டருங்க. என்னால் ஆர்டர் எடுக்க முடியாமல் இன்றைக்கி டு பி ஃப்ராங்க் ஓப்பனாக சொல்கிறேன், 2 பேருக்கு நான் ரீஃபண்ட் அமௌண்ட் அனுப்பிச்சி விட்டேன். ஏன்னா டைம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு, வருமா வராதுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வேறு பேஜில் வாங்கிக்கோங்க அப்படி சொல்லிட்டு நாங்கள் ரீஃபண்டே பண்ணிட்டோம். அவங்க ரீஃபண்ட் கேட்டாங்க, கொடுத்துட்டோம் நாங்கள். இதெல்லாம் வந்துட்டு பிஸ்னஸில் இதெல்லாம் சகஜம் தானே. சம்டைம்ஸ் வந்துட்டு டிலே ஆகுது, அதுக்காக வந்துட்டு நீ வந்து எடுத்து வச்சுட்டு தான் பண்ணணும், அந்த ரூல்ஸ்லாம் யாரும் போடக்கூடாது. நாங்கள் வந்து எங்கள் கன்வீனியன்ட்டுக்கு நாங்கள் சொல்கிறோம். அப்படிங்கும்போது உங்களால் முடிஞ்சிச்சுன்னா பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ரீஃபண்ட் கேட்டால் ரீஃபண்ட் கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம். அதுக்காக நான் ரீஃபண்ட் கொடுக்க மாட்டேன் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன். பட் ஆனால் அவங்க கூப்பிட்டு அந்த கஸ்டமரை ஃபாலோ பண்ணுறாங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க, ஒரு தடவைக்கு 3 தடவையாவது கால் பண்ணி 2 days ஒன்ஸ் வந்து அவங்களை கூப்பிட்டு வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கீப்பாக ஃபாலோ பண்ணுறாங்க. மைத்திலி தான் அந்த டீம் பார்க்குறது, கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதையும் மீறி வந்துட்டு டிலே ஆகும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ வந்து நாங்கள் பர்ஃபெக்டாக தான் பண்ணுறோம் அப்படின்லாம் நான் மேக்ஸிமம் சொல்ல மாட்டேன். சின்ன சின்ன தவறுகள் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? நாங்களாம் வந்துட்டு பரம்பரையாக இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டே இருந்தவங்க கிடையாது. இப்போ தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி ஓரளவு நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஸ்டார்டிங் டைமில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸுங்க. ஏன்னா அந்த சிங்கிள் பீஸை வந்து மூவ் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்தது. ஒவ்வொரு விஷயத்துலையும் போயிட்டு இப்போ பல்காக அனுப்பிச்சுட்றோமா பிரச்சனையே கிடையாது. அதில் வந்து மொத்தமாக அவங்க செக் பண்ணுவாங்க, இவ்வளோ பார்சல் டக்குன்னு அனுப்பிச்சுட்றோமா, அதை வந்து அவங்க மாற்றி கொடுத்துட்டு போயிடலாம். பட் இந்த ஒரு பீஸுங்கும் போது ஒவ்வொரு கஸ்டமரும் வந்து நம்ம கிட்ட சொல்லுவாங்க. அப்போ வந்து அதை கரெக்டாக கீப்பாக ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு வந்து சொல்யூஷன் கொடுக்கணும் இல்லையா? ஸோ அதனால கொஞ்சம் சம்டைம்ஸ் வந்து டைம் எடுக்குது. ஸோ வந்து நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நமக்கு தான் பேச தெரியுங்கிறதுக்காக இஷ்டத்துக்கெல்லாம் பேசக்கூடாது. மேக்ஸிமம் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நெகட்டிவாக யாரும் பேசாத அளவுக்கு தான் நாங்கள் ஃபாலோ பண்ணி கொண்டு போயிட்டுருக்கோம். பட் எல்லாரையும் எங்களால் சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியல. இந்த சாரீ இல்லைங்க செம்ம மூமெண்ட்டுங்க. கடையில் வர கஸ்டமர் நல்லா எடுக்கிறாங்க. நல்ல பியூர் காட்டன் சாரீ, ஒரு கோட்டா காட்டன் டைப் தான் அது. இந்த சாரீ எனக்கு அவ்வளோ மூவிங்கில் இருந்தனால தான் பர்டிகுலராக இந்த கலரே நான் எடுத்தேன். நான் இதுலேயுமே ஒருத்தவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குறை சொன்னாங்க. நான் வந்து வீடியோவில் பார்த்தா அப்படி இருந்தது, இப்போ பார்த்தா அப்படி இருந்தது அப்படின்னாங்க. ஒரே வார்த்தை சொன்னேன், பிடிக்கலன்னா எடுக்காதீங்க. எனக்கு இன்னொரு விஷயம் வந்துட்டு அந்த பேஜில் பார்த்தேன் இந்த பேஜில் பார்த்தேன்னு எனக்கு மற்ற பேஜோட கம்பேர் பண்ணால் எனக்கு சுத்தம் அப்படிங்கிறது பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுவேன் நான். ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் வந்து இவ்வளோ அஃபோர்டபுள் ப்ரைஸில் உங்களுக்கு கொடுக்குறோன்னா அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் எல்லாருமே வந்துட்டு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி அமௌண்ட்டில் பை பண்ணுவாங்க, ஜிஎஸ்டி ஆட் பண்ணி கொடுப்பாங்க, சம்டைம்ஸ் வந்து ஜிஎஸ்டி இல்லாமல் கொடுப்பாங்க. பட் நாங்கள் வந்து ஓப்பனாக சொல்லணும்னா நான் வித் ஜிஎஸ்டியோட தான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆனால் ஜிஎஸ்டியோட நான் கொடுக்குறேன்னு அவங்கள்ட்ட சொல்கிறது கிடையாது. நான் வாங்குறதுனா அவங்ககிட்ட நான் பில் பண்ணி வாங்கும்போது நான் அதே மாதிரி உங்களுக்கு விற்கும் போது நான் வந்து கவுண்ட் காட்டணும்ல, மீன்ஸ் நான் வந்து ஆடிட்டிங் காட்டணும்ல. அப்போ உங்களுக்கு நான் கரெக்டாக கொடுத்தாதானே நான் இங்கே பதில் சொல்ல முடியும். நான் ஒரு ஏனோ தானே கொடுக்க முடியாது இல்லையா? அப்படி இருந்துமே நாங்கள் அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்குறோம். அதையும் வந்துட்டு அங்கே எப்படி கொடுக்குறாங்க, இங்கே எப்படி கொடுக்குறாங்க, ஏன் அந்த மாதிரிலாம் மற்ற பேஜோட எல்லாருமே சாரி பிஸ்னஸ் பண்ணுறாங்க தான். எல்லாரும் அவங்கவுங்களோட கன்வீனியன்ட் பொறுத்து அவங்க வந்துட்டு ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. வந்துட்டு அவங்கள பற்றி எங்ககிட்ட வந்து சொல்கிறது அங்கே இப்படி பண்ணுறாங்க, இதெல்லாம் வேணாம். தயவு பண்ணி எங்ககிட்ட பிடிச்சா வாங்குங்க, பிடிக்கல அப்படின்னா கைண்ட்லி ரெக்வஸ்ட் நீங்கள் வெளியில் போயிட்டு வேறு இடத்துல எங்கே உங்களுக்கு வந்துட்டு கன்வீனியண்ட்டாக இருக்கும் நீங்கள் அங்கே வாங்கிக்கோங்க. அதே மாதிரி எதையோ ஒன்று பேசணும்னு சொல்லிட்டு வீணாக வந்து யார் மேலேயும் பழி போடாதீங்க. அதெல்லாம் நான் ஒரு சில விஷயங்கள் கமெண்ட்ஸில் பார்த்தேன்.
அதாவது என்ன சொல்றதுன்னா அது யாருங்கிறத நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு கமெண்ட் பண்ணவங்களை போய் நான் கரெக்டாக வந்து நோட் பண்ணி எடுத்துட்டேன் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு. கமெண்ட் பண்ணும்போது அவங்கள்ட்ட கேட்குறோம், அவங்க வந்துட்டு இல்லையே நான் அப்படிலாம் பண்ணலையே அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி அதே பர்சன் எங்களுக்கு வந்துட்டு வாட்ஸ்அப்பில் சாரி சூப்பராக இருக்குது சிஸ்டர், ரொம்ப அழகாக கட்டியிருந்தீங்க, அதனால தான் சாரி வாங்கினேன், நான் பாருங்க கட்டியிருக்கேன் அப்படிலாம் சொல்லிலாம் கமெண்ட் பண்ணிட்டு அங்கே போய் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஏன் அப்படிலாம்? இதெல்லாம் வந்து நல்லா பிஸ்னஸ். சாரி வாங்குறீங்களா, வாங்கி கட்டிக்கோங்க, மனநிறைவோட சந்தோஷமாக வாங்குங்க. அப்போ தான் எங்களுக்கும் கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும். பிடிக்கலன்னா ஓப்பனாக எங்ககிட்ட சொல்லுங்கள். அதாவது என்ன சொல்கிறதுனா, சாரி நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கி அதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக நான் வந்து உங்களுக்கு மாற்றி கொடுப்பேன். இல்லை உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் ரீஃபண்டும் கொடுத்துருவேன். சரிங்களா? இது வந்துட்டு செகண்டரி. ஆனால் அந்த சாரியை நீங்கள் செலக்ட் பண்ணி எங்ககிட்ட வாங்குறதுக்கு முன்னாடி மறுபடியும் சொல்கிறேன், வீடியோவில் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக கலர் ஷேட் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ரெண்டுமே யாராவது நீங்கள் உங்கள்கிட்ட மொபைல் இருந்துச்சுன்னா, சசி பியூர் காஸ்மெட்டிக்ஸில் நான் லைவில் இருக்கேன், ஃபேஸ்புக்கில் சசி 1261 இன்ஸ்டாகிராமில் நான் லைவ்ல இருக்கேன். ரெண்டும் அட்டன் டைமில் கேமரா தான். ஒன்று 11 கேமரா, இன்னொன்று வந்து 14 ஆப்பிள். ரெண்டுமே ஆப்பிள் ஃபோன் தான். லைவ்ல அதாவது நேச்சுரல் வீடியோ, இதில் எந்த ஃபில்டர்ஸும் கிடையாது, லைட்ஸ் மட்டும் எரிஞ்சிட்டு இருக்கு. இதை போய் உங்கள் மொபைலில் யாராவது 2 பேரில் எடுத்து பாருங்க. ஃபோனுக்கு ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. உங்கள் ஃபோனுக்கே ஒரு டிஃப்ரெண்ட்டாக நல்லா பளிச்சுலாம் தெரியறது கூட சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு எதுக்கு சொன்னா, நம்மளோட மொபைலோட கிளாரிட்டி பொறுத்து வந்து வேறிட்டு இருக்குங்க. ஸோ அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்தோன்னே இப்படி இருக்கா அப்படின்லாம் வந்துட்டு உடனே ஆர்டர் பண்ணணும்னு நினைக்காதீங்க. லைவ் வாங்க, லைவ்ல வந்துட்டு நேச்சுரல் ஃபோட்டோ எனக்கு அனுப்புங்கன்னு கேளுங்க. இதெல்லாம் நானே சொல்கிறேனே, எனக்கு வந்து ஆர்டர் கம்மியாக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. எங்களோட நேம் ஸ்பாயில் ஆயிடக்கூடாது, நாங்கள் அதை தான் யோசிப்போம். ஏன்னா இப்போ மட்டும் இந்த பிஸ்னஸ் பண்ண போகிறது கிடையாது. அடுத்தடுத்து இந்த பிஸ்னஸ் நாங்கள் டெவலப் பண்ணி கொண்டு போனோம் அப்படின்னா நாங்கள் கரெக்டாக அந்த பிஸ்னஸை பண்ணாதான் எங்களுக்கு நாங்கள் ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டாக கொண்டு வர முடியுங்க. ஏதோ கஸ்டமர் வாங்குறாங்களா விற்கிறாங்களா, அவங்களுக்கு வந்துட்டு தேவையான விஷயங்களை கரெக்டாக அங்கே பூர்த்தி பண்ணலை அப்படிங்கும்போது என்னால் இது வந்து ஸ்டாண்டர்டாக இருக்க முடியாது. நெகட்டிவாக வந்துகிட்டே இருக்கும். பட் வீணாக போடுறவங்களை ஒன்றும் பண்ண முடியாது. பட் கரெக்டாக வாங்குறவங்க ஒரு சில டீச்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பனாக சொல்கிறேன், மாதம் 20,000 30,000 வெறும் சாரி காட்டன் சாரியாக வாங்குறாங்க. மைத்திலி வந்துட்டு எப்படி ஒரு குறைஞ்சது ஒரு 60-70 பேர் வந்து மந்த்லி வந்து கீப்பாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா. கரெக்டாக சாரி போடுற நான் அதிகமாக பாருங்களேன், நான் காட்டன் சாரீஸ் தான் அதிகமாக போடுவேன். ஏன்னா எனக்கு காட்டன் சாரியில் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. இந்த பட்டு சாரி ஐட்டம் அதிகமாக நான் போடுறதே கிடையாது. நான் என்கிட்ட அவ்வளோ பட்டு சாரி இருக்குங்க. நான் இன்னுமே இல்லை, நான் போடுறது என்ன கடைக்கு வர கஷ்டப்பட்டு எனக்கு மூவ் ஆயிருது. ஸோ இது வந்து நம்ம நெக்ஸ்ட் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற சீசனுக்காக நான் வெறும் காட்டன் சாரீஸ் தான் போட்டுட்ருக்கேன். ஸோ வந்து ரொம்ப கவனமாக இப்போ வாங்கிக்கோங்க. வீடியோவில் பார்த்த ஒரு மாதிரி இருக்குது அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாதீங்க. அந்த வேர்ட்ஸ்லாம் கொஞ்சம் வந்துட்டு யோசிங்க. நம்ம ஃபோன் இப்படி இருக்குது, அவங்க ஃபோன் இப்படி இருக்குது, இதெல்லாம் வந்து திங்க் பண்ணுங்கள். அன்எஜுகேட்டடாக இருக்கிறவங்க, கொஞ்சம் வில்லேஜில் இருக்கவங்களுக்கு நம்ம சொல்லி புரிய வைக்க முடியாது. தயவு பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ கேளுங்க. முடிஞ்சால் நீங்கள் வந்துட்டு வீடியோ கால் கூட வாங்க. உங்களோட ஏதாவது நல்ல கிளாரிட்டி இருக்கிற ஃபோன் வந்து வீடியோ கால் வந்து கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்க. இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் நம்மகிட்ட இருக்குது. நிறைய பேர் வீடியோ காலில் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. எங்களுக்கு அதுலேயே நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குங்க. ஸோ வந்துட்டு நான் ஏதாவது தவறாக பேசியிருந்தேன்னா மன்னிச்சிருங்க. ஏன்னா அந்த பிரச்சனைகள்லாம் நடந்துட்டு இருக்கனால தான் உங்ககிட்ட சொல்கிறோம். மற்றபடி வந்துட்டு குவாலிட்டி வந்து எல்லாத்தையும் குறைச்சிட்டோம். அதாவது என்ன சொல்கிறதுனா, விலை கம்மியாக கொடுத்தா வந்துட்டு அதிகமாக மூவ் ஆகுங்கிற அந்த மைண்ட் செட் எங்களுக்கும் இருந்தது ஆரம்பத்தில். பட் அதை விட வந்துட்டு குவாலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத வந்துட்டு போக போக நாங்கள் லேர்ன் பண்ண ஆரம்பித்தோம், கற்றுக்கிட்டோம். கொஞ்சம் காசு கூட போனாலும் பரவாயில்ல, மக்களுக்கு வந்து நல்ல தரமான பொருளாக போகணும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ வந்துட்டு எங்களுக்கு அந்த நெகட்டிவான விஷயங்கள் எல்லாமே எங்களுக்கு கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வந்து அதாவது நான் கற்றுக்க தானே எல்லா விஷயமும் தெரியும். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்து எங்ககிட்ட செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? மேக்ஸிமம் எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியில் தான் கொடுக்குறேன், தரமான ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கேன். அதே மாதிரி எங்களோட பேஜை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. சசி ஃபேஷன் பேலஸு, சசி பியூர் காஸ்மெட்டிக்ஸில் போட்டுட்ருக்கேன், யூடியூப்பில் போட்டுட்ருக்கேன். சசி ஃபேஷன் பேலஸ்லேயும் போகிறேன், சசி 1261லேயும் வந்துட்டு நாங்கள் யூடியூப்பில் போட்டுட்ருக்கோம். ஸோ அதெல்லாம் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. டெய்லி அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ லாஸ்ட்டு ஒரு 1 மந்த்தாகவே நான் அதிகமாக வந்து பழைய வீடியோஸ் நிறையவே போட்டுட்ருக்கேன். நியூ வீடியோ அதிகமாக போடுறதில்ல. நிறைய மெசேஜஸ்லாம் பண்ணுறீங்க, என்னக்காச்சு நியூ வீடியோவில் எதுவுமே போடுறதில்ல அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ எங்களோட ஒர்க் ஸ்கெடியூல் அதே மாதிரி வெளியில் அலைச்சல் கொஞ்சம் நிறைய இருந்ததுனால என்னால் ப்ராப்பராக பண்ண முடியல. பட் இப்போ கொஞ்சம் ஓரளவு செட்டில் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த சாரீஸை உள்ளே கொண்டு வந்துட்டே இருப்போம். மேக்ஸிமம் காட்டன் சாரீ நம்மக்கிட்ட மூவ் ஆகுது. நல்ல ரெஸ்பான்ஸு. டீச்சர்ஸ் எல்லாம் பயங்கர சப்போர்ட் பண்ணுறீங்க. அது என்ன சொல்கிறதுனா, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஆயிட்டாங்க மைத்திலிக்கு. காலந்து பாரு மேடம் அந்த ஃபோட்டோ கட்டியிருக்காங்க, நீ சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சண்டை போட்டு புடவை வந்து ஆர்டர் பண்ணுறாங்க. ஒரே ஸ்கூலில் இருக்கிறவங்கெல்லாம் மொத்தமாக ஆர்டர் பண்ணுறாங்க. ஒரு பல்காக நாங்கள் பஞ்சாக அனுப்பிச்சுட்றோம். அதே மாதிரி ஃபாரின் ஆர்டர்ஸ் நிறைய கொஸ்டின் என்னென்னா, ஃபாரினுக்கு அனுப்புகிறீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம், ஃபாரினுக்கு எல்லா கண்ட்ரீஸ்க்கும் போயிட்டுருக்கு. பக்காவாக நீட்டாக அனுப்பிச்சுட்ருக்கோம். ஸோ வந்துட்டு நீங்கள் ஃபாரினுக்கு அனுப்புறதுனாலும் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆர்டர் அனுப்பிச்சுடுவோம். கரெக்டான அட்ரஸ் கொடுங்க. சரி ஃபேன்ஸும் கொஞ்சம் கவனிங்க. சாரி ராஜா சார்,
சாரி. ஏன்னா இந்த மெயினாக வந்து இது பிஸ்னஸ் தானேங்க. ஸோ அதை பற்றி நம்ம இந்த லைவில் தானே சொல்ல முடியும். நம்ம ஒருத்தவங்ககிட்டே வந்து ஃபோனில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுல்ல. நம்ம அது போய் நார்மலாக ஒரு வீடியோ போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதில் உட்காந்து மெனக்கெட்டு அப்படியே வண்டியாக வந்துட்டு கமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி எங்களோட வீடியோஸ்க்கு நிறைய சப்போர்ட்டு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா அவங்களும் நானும் சேர்ந்து பண்ணுற வீடியோ நிறைய பேர் கேட்குறீங்க, பண்ணுங்கக்கா, அண்ணாவும் நீங்களும் சேர்ந்து பண்ணுங்க, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட அந்த வார்த்தைகளெல்லாம் நம்பி நிறைய வீடியோஸ்லாம் போடுறோம். அவங்க வீடியோக்கே வரமாட்டாங்கங்க, கெஞ்சணும் ஒரு வீடியோக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் முக்கி திணறி போராடி நம்ம ஸ்டாஃப் எல்லாம் ஒரு வீடியோக்கு வாங்கினா போதும் அப்படிம்பாங்க. அந்த ஒரு வீடியோ வர வச்சு 2-3 வீடியோ ஆட்டை போட்டுருவோம். சும்மா ப்ளூப்பர்லாம் வந்துட்டு பண்ணி அந்த வீடியோவை நாங்கள் எடிட் பண்ணி போடுறது அந்த மாதிரி தான். ஏன்னா அவங்க இருக்கிற ஒர்க் பேஸில் வந்துட்டு மேக்ஸிமம் வீடியோக்கு வரதில்லை. பட் இருந்தாலும் உங்களோட வார்த்தைக்காக நாங்கள் வந்து அதுவும் பண்ணுறோம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமை பொறுத்த வரைக்கும் ஈவினிங் டைமில் 4 to 5:30 வீடியோ நான் அப்லோட் பண்ணிடுவேன். அந்த டைமிங் தான் 4 to 5:30 கண்டிப்பாக எங்களோட காமெடி வீடியோவோ இல்லை வந்து நார்மல் வீடியோவோ நிச்சயமாக இருக்கும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து மேக்ஸிமம் அவங்களும் நானும் சேர்ந்து வீடியோ போடுவோம். மற்றபடி வந்துட்டு மைத்திரி நானும் காமெடி வீடியோ போடுறது அதெல்லாம் உங்களுக்கு அப்டேட்டில் இருந்துடும். ஏன்னா கேட்குறீங்க எந்த டைமுக்கு வீடியோ போடுவீங்க, ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. 4 மணிக்கே வெயிட் பண்ணிடுறோம் சிஸ்டர், வீடியோ வரல அப்படின்லாம் சொல்லி கமெண்ட் பண்ணுறீங்க, மெசேஜஸ் பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. சாரி. மேக்ஸிமம் 4 to 5:30 நம்ம வீடியோ எப்போ வேணாலும் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஸோ என்ஜாய் பண்ணிக்கோங்க. பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய கொடுக்குறீங்க, தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இந்த விஷயத்த நான் சொல்லி ஆகணும். பாண்டி கோவில் போயிருந்தப்ப எவ்வளோ பேருங்க, அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அதுவும் நம்ம ஊர் அப்படிங்கும்போது எவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். அவ்வளோ பேர் வந்துட்டு பேசுனீங்க. கோயில் அன்னைக்குன்னு பார்த்துங்க, மறுநாள் அமாவாசைங்கிறனால நல்ல ஒரு கூட்டம். ஸோ நிறைய பேரை மீட் பண்ணேன். ஃபேமிலியாக வந்து பேசினாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கண்டிப்பாக நான் இதில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நெக்ஸ்ட் டைம் வரும்போது முன்னாடியே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக நான் வந்துட்டு சித்திரை திருவிழா முடிச்சுட்டு நாங்கள் கண்டிப்பாக கோவிலுக்கு வருவோம். நான் அது ஒரு நாளைக்கு முன்னாடியே நான் வந்து இதில் அப்டேட் பண்ணுறேன். நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லோரும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, என்ன சொல்கிறதுனா, ஐயா கோயிலுக்குள்ள போயிட்டாலே எனக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி பார்த்துக்கோங்களேன். என்னதான் அம்மா வந்து வீட்டில் இருந்துட்டு அங்கே கோயிலுக்கு போ இந்த கோயிலுக்கு போ எல்லா சாமியும் நான் நினைப்பேன். பட் எந்த கோயிலுக்கும் போகணும் அப்படின்னு நான் ஸ்டெப்பே எடுக்க மாட்டேன். ஸோ வந்துட்டு வீட்டில் இங்கே கடையில் வச்சு சாமி கும்பிட்றதோட சரி, ஐயா கோவில்னாலே ஒரு குஷியாயிரும் பார்த்துக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது கோயிலுக்கு போனோடனே அன்றைக்கி செம்ம கூட்டம். மறுநாள் அமாவாசைங்கும் போது சரியான கூட்டம், குறைஞ்சது ஒரு 1000 பேராவது இருப்பாங்க, குறைஞ்சது நான் சொல்கிறேன். அப்போ வந்துட்டு லைன் கியூ வந்துட்டு பின்னாடி வாசல் வரையும் நின்றுட்டு இருந்துச்சுங்க, செம்ம பெரிய லைனு. அப்படியே ஃபேமிலியில் எல்லோரும், எங்கள் மம்மி, மாமா, எங்கள் தங்கச்சி வீட்டுக்காரு, ஹஸ்பண்டு, அம்மா எல்லாருமே போயிருக்கோம். நாங்கள் இப்படா இந்த கூட்டத்தை உள்ளே கொண்டு போகிறது சொல்லிட்டு பயங்கரமாக திங்க் பண்ணிவிட்டு நான் போயிட்டு ஒரு இடத்துல நின்றுட்டுருக்கேன். போயிட்டு ஏதோ குட்டி குஞ்சுக்கு வந்துட்டு ஒரு பலூன் வாங்கினேன். அம்மா பனு அப்படின்னுச்சு. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு பலூன் வாங்கிட்டு வரேன். அங்கே ஒரு அண்ணா நின்றுட்டு, அக்கா நீங்கள் யூடியூப்பில் வருவீங்கல்ல அப்படின்னாங்க. ஆமாண்ணா அப்படின்னு சொன்னோன்னையும் எடுத்து முடிச்சுட்டு வெளில வரும்போது சாமி கும்பிட்டு தானே வந்திருக்கீங்க அப்படின்னா, அர்ச்சனை பண்ணணுமா அப்படின்னாங்க. ஆமாம் அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னோனையும் சொன்னாங்க, இந்த மாதிரி நான் கோவில் பூசாரி தான்க்கா, வாங்க நானே உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னோனையும் சரி சொல்லிட்டு சரிங்கண்ணா அப்படி சொல்லிட்டு நானே கேஷுவலாக வந்துட்டு சரி சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த அண்ணா நாங்கள் கோயிலுக்குள்ளே போயிட்டு நாங்கள் ஃபேமிலியோட உட்காந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு ஒர்க் விஷயமா வெளியில் போயிருந்தாங்க, போயிட்டு ரிட்டர்ன் வரது கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு சொல்லிட்டு அங்கே எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அது வரைக்கும் அந்த அண்ணா வந்து வெயிட் பண்ணி எங்களை வந்து அழகாக உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அவ்வளோ கியூ நின்றுது, அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. சீக்கிரமாக வந்துட்டு எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி உள்ளே கூப்பிட்டு போய் சாமி கும்பிட வச்சு கூப்பிட்டு வந்தாங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. என்னென்னா இதெல்லாம் வந்து ஒரு எல்லாருமே பண்ண மாட்டாங்கல்ல, சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ சம்டைம்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் நம்ம கூப்பிட்டு கேட்டாலும் வாங்க பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் மிஸ் ஆகிறது கூட சான்சஸ் இருக்குது. பட் அந்த அண்ணா யாருன்னே எனக்கு தெரியாது, என்னை வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்துருக்காங்க, நல்லா வீடியோலாம் பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு நல்லா பேசிட்டு அப்போ பழக்கமான உடனே எனக்கு வந்து அது ஹெல்ப் பண்ணது. எங்கள் ஃபேமிலி எல்லாருமே மனநிறைவோட ஐயா பக்கத்துலேருந்து பார்த்து சாமி கும்பிட்டு தான் எனக்கு அவ்வளோ சந்தோஷங்க. என்ன சொல்கிறதுனா ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இவ்வளோ கூட்டத்தில் நிற்கணும்னா குழந்தைய வச்சுட்டு எவ்வளோ நேரம் ஆகும். அப்புறம் அந்த அண்ணாவுக்கு வந்து உண்மையிலுமே இந்த இடத்துல அவருக்கு வந்து நான் நன்றி சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்னா அவங்க விசிட்டிங் கார்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் வரும்போது சொல்லுங்கக்கா, நீங்கள் சீக்கிரம் போய் சாமி கும்பிட்ற மாதிரி பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த விஷயத்த நான் மறந்துட்டேன். மாமா தான் வந்துட்டு நினச்சில சொல்லு அப்படின்னாங்க. ஸோ வந்துட்டு அண்ணா அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு ஒரு ஹாப்பியான மூமெண்ட்ஸில் யாருன்னே தெரியாதவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறது. எனிவேங்க, ஸோ இவ்வளோ நேரம் என்னோடய மொக்கையெல்லாம் கேட்டுட்டு சில கருத்துக்கள் மொக்கையாக போட்டு அதையும் கேட்டு எனக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணி இவ்வளோ நேரம் வந்துட்டு கீப்பாக அதை வாட்ச் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டும் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒயிட் ஸ்டோன் ஸ்டட்டு
கேட்டு சொல்கிறேன்னு சொன்னீங்க. ஒயிட் ஸ்டோனா? எது? நான் ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி போட்டிருந்தேன். இதுவும் இதுதான். இது கேட்குறீங்களா? இதுக்கு முன்னாடி போட்டிருந்தது அது ஒயிட் ஸ்டோன் இல்லை, அது முத்து 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 பதிச்சது. அது ஏற்கனவே ஒருத்தவங்க கேட்டதுக்கு நான் சொல்லியிருந்தேன், மொபைல் நம்பர் கூட கொடுத்துருந்தேன். வேணா நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள், அவங்க காண்டாக்ட் நம்பர் தரேன். இங்கே தான் சண்முக ஜுவல்லரியில் எடுத்தது தான். ஸோ வந்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ வந்து மேக்ஸிமம் வந்துட்டு இனிமே முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுறேன் இந்த வந்து ஈவினிங் டைமில் வந்து லைவ் வரதுக்கு. ஓகேங்களா? ஃபேஸ்புக்கில் தான் அதிகமாக வருவேன். இன்ஸ்டாகிராமில் ஒரு கொஞ்ச நேரம் தான் வருவேன். மெயினாக நான் ஃபேஸ்புக்கில், அதாவது சசி ஃபேஷன் பேலஸ்லேயும் வருவேன், சசி பியூர் காஸ்மெட்டிக்ஸ்லேயும் வருவேன். சசி 1261 ஐடி தான் பியூர் காஸ்மெட்டிக்ஸு. டெஃபினட்டாக வருவேன். ஸோ வந்துட்டு ஈவினிங் டைமில் வெயிட் பண்ணுங்கள். நிறைய சாரீஸ் எல்லாம் ஷோ பண்ணுவேன். நாளையிலேருந்து வந்து 1 by 1 வந்துட்டு குர்த்தீஸு நிறைய இருக்குதுங்க. குர்த்தீஸு, ஷர்ட்ஸு, ஜுவல்லரி செட்டு எல்லாமே வந்து ஷோ பண்ணலான் இருக்கோம். ஸோ வந்துட்டு வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். Finish.